Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English Preparation Series 2025. இதுவரைக்கும் first 9 unitsக்கு என்னென்ன நியூ டாபிக்ஸ், ஓல்டு கொஷின்ஸ் என்ன, இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து புது யூனிட், அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நியூ யூனிட். அதனால நமக்கு ஓல்டு கொஷின்ஸ்லாம் அவைலபிள் இல்லை. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன புக்ஸை நாம் ரெஃபர் பண்ணலாம், இதுக்கு வந்து பாசிபிள் கொஷின்ஸ் இப்போ வந்து கரெக்டாக 10 யூனிட்ஸுக்கு யூனிட்டைஸ் பண்ணி கொஷின்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இருக்கிற 14 டாபிக்ஸில் வந்து நமக்கு 11 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு சாம்பிள் கொஷின் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேப்பர்ஸ்லேருந்து இந்த சிலபஸ் பேஸ், இதே சிலபஸை வந்து அங்கேயும் வச்சுருக்குறாங்க. ஸோ வைக்கும்போது அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சில கொஷின்ஸை வந்து பழைய கொஷின்ஸ்லேருந்து புல் அவுட் பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிடும். ஓகே, இந்த யூனிட்டுக்கு எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நமக்கு சிலபஸ். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 டாபிக்ஸ் இருக்குது. ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், டென்சஸ், வாய்ஸஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஹோமோஃபோன்ஸ், ஆர்டிகிள்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஐடென்டிஃபையிங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். இதில் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 13 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புதுசு. இப்போ இதில் கிராமர் புக்லேருந்து என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லா கிராமருமே இருக்குது. அதனால இதில் நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. இப்போ பொதுவாக மேஜர் கிராமர் புக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ரெனன் மார்டின் அப்படிங்கிற புக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கும். இப்போ டாபிக் 11 வரைக்கும் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நம்ம எம்ஹெச் ஆப்ரஹாம் புக்கில் இருக்கும். மற்ற புக்ஸும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும். அது போக ஐடென்டிஃபைங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ், இது வந்து ரீசெண்ட் ட்ரெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இது மேஜர் கொஷின். ஸோ நாங்கள் நிறைய அந்த இது தொடர்பான இண்டிவிஜுவல் வீடியோஸ் கூட போட்டோம். நீங்கள் எங்கள் லிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது போக வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் வந்து இதில் நம்ம ஒரு 100 கொஷின் ரெடி பண்ணாலும் எப்படி ஒரு 150வது கொஸ்டினாக அதை கேட்கலாம். ஸோ அதனால வந்து எவ்வளவு வேர்ட்ஸ் முடியுமோ அதை பேசிக்காக இருக்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஓகே, இதுதான் இந்த புது யூனிட். எல்லாமே புதுசாக படிக்கணும். ஸோ ஓவரால் இந்த யூனிட்டை ஏண்டா வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் யூனிட். ஏன் அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் பேஸ்டாக என்னதான் அப்ளிகேஷன் லெவல் கொஸ்டின் கேட்டாலுமே வந்து மேக்சிமம் மெமரி பேஸ்டாக இருக்குது. பட் இந்த யூனிட் தான் அந்த எல்லாமே அப்ளிகேஷன் லெவல் தான். 100% வந்து அப்ளிகேஷன் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது போக ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஆகுறதுக்காகனா உள்ள எக்ஸாம். அப்போ அவங்களுடைய நாலேஜ் லெவலும் ஸ்கில் செட்டும் வந்து அதிகமாக இருக்கணும்ல இங்கிலீஷில். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுற நோக்கில் வந்து இந்த யூனிட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே நாம் டிஆர்பிக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும். பட் இது வச்சுட்டாங்க. இதுக்கு எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் ஓல்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல தான் கன்சாலிடேட் பண்ணி எடுத்தோம். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இருக்கு. கொஷின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். He sat in his chair gazing at one thing. ஆக்சுவலி இதில் கேஸிங்கிற வேர்டை தான் அவங்க அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேஸ் இது வந்து ஒரு நார்மலான வேர்டு. லுக் அப்படிங்கிற மீனிங் தான். அட்மயர், போர், கிளான்ஸ், டிஸ்லைக். இப்போ ஓரளவுக்கு இதில் கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதிடும். ஏன்னா நமக்கு தெரியும் கேசிங் அப்படின்னா கிளான்ஸ் அப்படின்னு தெரியும். அப்போ இதில் வந்து ரொம்ப ஆர்கேக் வேர்ட்ஸை வந்து கேட்கறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அப்போ நான் ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னா ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு புக்குமே கிடையாது.
ஸோ நம்ம ஆக்டிவ் ஒகேபுலரி எப்போ வரும் அப்படின்னா நம்ம டெய்லி படிக்கிற விஷயங்கள் நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம். ஸோ அதில் எல்லா வார்த்தைகளுக்கும் மேக்ஸிமம் நம்ம அந்த அந்த மீனிங்கை வந்து கிரகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர், கிளான்ஸ். Choose the appropriate preposition. So first question vocabulary antonymல இருந்து வந்துச்சு. இப்போ வந்து preposition. My neighbor was afflicted dash a serious illness and was hospitalized dash more than 2 months. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு கொஸ்டின்லேயே 2 கொஸ்டினை வைக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தோன்னா தெரியும், நெய்பர்ஸ் வாஸ் அஃப்ளிக்டட் அப்படின்னாலே வந்து நமக்கு வித் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். ஸோ வித் a serious illness and was hospitalized for more than 2 months. எப்பவுமே அந்த யூஸ் ஆஃப் ஃபார் எப்போ வரும் அப்படின்னா ஒரு கன்சாலிடேட்டட் டைம் பீரியட் வரும்போது வந்து ஃபார் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ வித் அண்ட் ஃபார் வில் பி த ரைட் ஆப்ஷன். fill in the blanks with suitable article. ஸோ இது ஒரு டாபிக். விஷால் drew dash wonderful picture on the board yesterday. ஸோ இதில் வந்து உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் ஏ தான், எ ஒண்டர்ஃபுல் திங். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த எக்ஸப்ஷன்லேருந்து கேட்பாங்க. இப்போ யூனிவர்சிட்டி நம்ம பொதுவாக வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஏஇஐஓயு வந்துச்சு அப்படின்னா ஆன் மிச்சம் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது வந்து ஜென்ரல். ஆனால் நமக்கு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும், இட் இஸ் நாட் ஏயுஐஓயு லெட்டர்ஸ் பட் வால் லெட்டர்ஸ் பட் வால் சவுண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஏ. ஆனால் பெரும்பாலும் இவ்வளவு ஈஸியாக கொஷின் கேட்க மாட்டாங்க. அந்த பழைய கொஷின் வந்து எடுத்ததுனால பெரும்பாலும் அந்த எக்ஸப்ஷன் அந்த யூனிவர்சிட்டி இப்போ அது வந்து யூ கிடையாது, யூ சவுண்டு, யா சவுண்டில் ஆரம்பிக்கும். அதனால வந்து யூனிவர்சிட்டி. ஸோ அந்த மாதிரி கொஷின் வரும். ஸோ அதனால அந்த பார்டரில் இருக்கிற அந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து படிச்சுக்கிறது நல்லது. Select the correct tense. In 2 years time I dash my degree. In 2 years time future சொல்லுது. அப்போ அதே நேரத்தில் வந்து ஃபியூச்சர்ல ஒரு முடிந்த ஒரு விஷயத்த சொல்லுது. அப்போ என்ன டென்ஸா இருக்க முடியும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸா இருக்க முடியும். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து ஐ வில் ஆர் ஐ ஷால் ஹாவ் earned my degree. I shall have earned my degree. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் டேபிள் போட்டு நம்ம ஃபுல்லும் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Choose the correct passive form of the given sentence from the given options. Someone has stolen the car. இப்போ பாசிவ்ல வந்து நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாற்றணும் அப்படின்னா நமக்கு டென்சஸ் பேசிக் தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா someone has stolen the car. இந்த பேசிக் சென்டென்ஸோட டென்ஸ் என்ன அப்படின்னு has stolen. அப்போ has stolen அப்படிங்கிறது வந்து என்ன டென்ஸ்? present perfect. அப்போ has been வரும், ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் இருக்கிற இந்த car has been stolen, the car had been stolen, car will have been stolen. No. ஸோ has been stolen தான் வரும். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். the car has been stolen. ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ரிலேட்டடாக வர்றதுனால எதுலேருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். There lived a man who loved to read about ஸ்டடி வராது, ரீட் வராது, ரைட் வராது, நைட்ஸ். அதான் ஆப்ஷன். சிம்பிள் கொஸ்டின். இப்போ டிஎன்பிசிங்கிறதுனால அது 10th ஸ்டாண்டர்ட் அதை டார்கெட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து சிம்பிளாக கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த ஹோமோனிம்ஸ்ல வந்து கொஸ்டின் வந்து இன்னும் டீப்பர் லெவல்ல டஃபா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தும்பி lay dash the gunny bags and looked contentedly at me and my brother. ஸோ தும்பி இதுல தம்பின்னு வாசிக்கவா தும்பின்னு வாசிக்கவா தெரியல, தும்பின்னு தான் நான் வாசித்தேன். ஓகே, தும்பி லே. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். லே வாட்? லே டவுன், அப் டவுன் ஆர் டவுன் ஆன். ஸோ த ஆப்ஷன் வந்து நமக்கு டவுன் ஆன். தும்பி லே டவுன் ஆன் தி கன்னி பேக்ஸ் அண்ட் லுக் கண்டென்ட்லி அட் மீ அண்ட் மை பிரதர். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கூடின உடனே நம்மளால ஆன்சர் பண்றதுக்கு சிரமமாக தான் இருக்கும். பட் நம்ம படிச்சிடலாம் இதெல்லாம். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ்.
ஸோ இது வந்து டென்ஸ் பேஸ்டாக உள்ள கொஷின் தான். டென்ஸ் பேஸ்லேயே வந்து அந்த டேஷ் கொடுத்து கேட்குற கொஷினும் கேட்கலாம். பட் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னும் கேட்கலாம். ஷீ ஹாஸ் ரிட்டன் அ நாவல், ஷீ இஸ் ரிட்டன் அ நாவல், ஷீ இஸ் ரைட்டிங் அ நாவல் ஆர் ரைட் அ நாவல், ஷீ ஹாஸ் பீன் ரிட்டன் அ நாவல் தப்பு. லாஸ்ட் 3 ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பு. ஸோ ஷீ ஹாஸ் ரிட்டன் அ நாவல் அதுதான் மோர் அப்ராப்ரியேட். Choose the correct plural form of word luggage. ரைட். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து அந்த ஒகாபுலரியிலேருந்து வர்ற கொஷின் தான். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லக்கேஜ். பாருங்க எல்லாமே ஒன்று போல் இருக்குது. லக்கேஜஸா, லக்கேஜா, லக்கேஜ் அண்ட் ஒரு ஜி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. லக்கேஜிஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ பொதுவாக அந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா சாதாரண எஸ் எண்டிங் ப்ளூரல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து லக்கேஜ்னா லக்கேஜ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நோ சேஞ்ச். போத் singular and plural will be addressed by the word luggage, L-U-G-G-A-G-E. Identify the sentence type. On seeing the teacher, the student stood up. இதில் வந்து கொஞ்சம் டிமாண்டிங்கான ஒரு கொஷின் தான். ஏன் அப்படின்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், பேசிக் கிராமர் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இப்போ நீங்கள் இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றும் ஃப்ரெஷ்ஷராக இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா தெரியும். இப்போ சிம்பிள் தெரியும், ஒரே ஒரு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும் சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட்னா 2 மெயின் கிளாஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு இது. இப்போ ஆன் சீயிங் த டீச்சர் சென்டென்ஸ் கம்ப்ளீட்ல. த ஸ்டூடெண்ட் ஸ்டூட் அப், த ஸ்டூடெண்ட் ஸ்டூட் அப் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ரைட். அப்போ ஆன் சீயிங் டீச்சர் டிபெண்டன்ட் கிளாஸ். ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் அது என்ன டென்ஸ் அப்படி, சாரி என்ன சென்டென்ஸ்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். Pick out the words in alliteration in the below line with forward face and unreluctant soul. இப்போ நமக்கு வந்து எது alliteration அப்படின்னு தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பெரும்பாலும் அல்லிட்ரேஷன்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சிம்பிள், இது 10th லெவல்ங்கிறதுனால சிம்பிளாக இருக்கும். இதே அசனன்ஸ் கேட்டால் நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தெட் கேட்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ அல்லிட்ரேஷனாக தெரியும், த ரெப்படிஷன் ஆஃப் த சேம் sound in the consecutive consonant in the consecutive words. அதுதான் alliteration. Answer forward face. Forward face வந்து alliteration. Identify the sentence pattern of the following sentence. The doctor advised him complete rest. ஸோ பொதுவாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த கொஷின் வந்து தகராறாக இருக்கும். இது எஸ்விஓ, ஏவா, ஐஓடிஓவா அப்படின்னு. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எது சப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். த டாக்டர் சப்ஜெக்ட், அட்வைஸ்ட் வேர்பு. அப்போ எஸ்வியில் தான் ஆரம்பிக்குது. ஃபைன். ஹிம் கம்ப்ளீட் ரெஸ்ட், ஹிம் கம்ப்ளீட் ரெஸ்ட். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? இப்போ நமக்கு எஸ்வி, ஐஓ, டிஓ. அட்வைஸ்ட் ஹூம், அட்வைஸ்ட் வாட். இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றதுனால ஒன்று ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒன்று டைரக்ட். த டாக்டர் அட்வைஸ்ட் ஹிம், எஸ்வி, ஐஓ, டிஓ. சூஸ் தி சென்டென்ஸ் விச் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் இட். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து வர்ற கொஸ்டின். எல்லா சென்டென்ஸையும் பாருங்க. பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. இது வந்து இந்த ஸ்கை வந்து அட்ஜங்க்ட் கேட்டகரியில் தான் வரும். ஆப்ஜெக்ட் கிடையாது. ஐ வில் பிகம் அ ஜென்யூன் பர்சன். எஸ்டர்டே மை அங்கிள் கேம், வேர்போட முடியுது. ரோசி கேவ் மீ எ பென். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது வந்து ரோசி கேவ் மீ எ பென். ஸோ கேவ் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வருது. The British English word, the finger in American English is called. நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்தவங்க வந்து மேபி இந்த கொஸ்டினை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. இந்த ஃபிஷ் ஃபிங்கர், எல்லாருமே ஃபிஷ் ஃபிங்கர் ஹோட்டல் போனால் சாப்பிட்டுப்பாங்களா இருக்கும். ஆனால் அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியலை. இது வந்து ஃபிஷ் ஸ்டிக்ஸ். ஃபிஷ் ஸ்டிக்ஸ் தான் ஆன்சர். Fill in the blanks in a sentence with appropriate compound words. இதில் எது compound words? Actually question கஷ்டம், ஆனால் answer easy. The dash effect is a natural process that warms the earth's surface.
இப்போ நமக்கு சன் லைட், காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா 2 வேர்டு சேர்ந்தது தான். சன் லைட், கிரீன் ஹவுஸ், ஸ்னோ ஃபால், வெயிட்டிங் ரூம். இதுல எது காம்ப்ளெக்ஸ் வேர்டு, எது காம்பவுண்ட் வேர்டுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா மீனிங் வைஸ் யோசித்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். த டேஷ் எஃபெக்ட் இஸ் a natural process that warms the earth. எது வந்து எர்த்தை வார்ம் அப் பண்ணுது, அது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கு அப்ராக்சிமேட்டா பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்து எப்படி இந்த யூனிட் 10ஓட கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டா இதுதான் வரணும்னு அவசியமே இல்லை. இதை விட டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தியாக வந்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒகாபுலரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்னுமே ஃபங்க்ஷனல் வேர்டில் இல்லாமல் ஆர்கைக் வேர்ட்ஸ்ல இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ எந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல இருந்தே நம்ம வச்சிருப்போம் ரென் அண்ட் மார்டின் புக் பண்ண ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன். எப்போ வந்து ஒரு கிராமர்ல டிஸ்பியூட் வருதோ, நிறைய கிராமர் புக்ஸ் இருக்கு, ஆனால் ஒரு கிராமர்ல டிஸ்பியூட் வருதோ அப்போ வந்து பெரும்பாலும் நம்ம கடைசியா போக வேண்டியது வந்து ரென் அண்ட் மார்டினோட புக்கு தான், ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன். அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இது வந்து என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், கேவி ஜோசப் அப்படிங்கிற புக்கு, எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் யூசேஜ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா பேசிக் கிராமரையுமே ரொம்ப டிஸ்மேண்டில் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 10-20 எக்ஸாம்பிள், அப்புறம் 20-30 எக்ஸசைஸ்ன்னு இருக்கும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த எல்லா எக்ஸசைஸுக்குமே வந்து உங்களுக்கு பின்னாட கீ இருக்கும். மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் டிஸ்பியூட்டட் ஆன்சர் இருக்கலாமே தவிர மேக்ஸிமம் வந்து இது அக்யூரேட்டாக தான் இருக்குது. இது ரெகுலராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது போக மேக்மில்லன் கிராமர் யூசேஜ்னு ஒரு புக் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்கும். ஆனால் சில எடிஷனில் வந்து கீ இல்லாமல் இருக்குது. கீ இல்லைன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இது சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கீ வேணும். அதுக்கு போய் நம்ம வேற யாரையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால எந்த புக்கு வாங்கினாலும், இந்த ரெண்டும் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், ஆனா எந்த புக்கு வாங்கினாலுமே வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீ இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. அடுத்து வந்து இப்போ சில டாபிக்ஸ் லைக் ஸ்பாட்டிங் த எரர் மாதிரி இது, அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த இது 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 எல்லாத்துக்குமே வந்து அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ்ங்கிற டைட்டில் நிறைய பேர் புக் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் நடக்கிற கிட்டத்தட்ட எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதில் இங்கிலீஷ் வர்றதுக்கு வந்து இந்த புக்ஸை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் ரிட்டன் பை ஹரிமோகன் பிரசாத், இது ஒன்று. இன்னொரு புக்கு அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் பை தோர்ப், இன்னொரு நேம் வரும், தோர்ப் அண்ட் தோர்ப், 2 பேர் சேர்ந்து எழுதின புக்கு. இந்த புக்ஸில் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ரூல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ட்ரெடிஷ்னல் கிராமர் புக் மாதிரி, எக்ஸசைஸும் இருக்கும், அதுக்கு கீயும் இருக்கும். அது போக வந்து பேங்க் எக்ஸாம் கொஷின்ஸ் கொஞ்சம், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் இருக்காது, மற்ற எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் வந்து சாம்பிள் கொஷின்ஸ், பழைய கொஷின்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால ஒரு வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த பர்டிகுலர் 10th யூனிட். ஒருவேளை நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த புக்ஸ்ல இருந்து 2 புக்கு வாங்கினா போதும், ரைட்? ஸோ முதல் செட்ல இருந்து ஒரு புக்கு, 2வது செட்ல இருந்து ஒரு புக்கு வாங்கினாலே உங்களுக்கு செல்ஃபா இது பண்ண முடியும். ஆனால் புக்ஸ் ஒவ்வொன்றும் வந்து 300-400 பக்கம் இருக்கும். 200 பக்கம்லாம் இல்லை, 300 பக்கத்துக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, எலைட் இங்கிலீஷ் அகாடமியில வந்து நாங்கள் இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மென்ஷன்டு கிராமருக்குமே ட்ரெடிஷ்னல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து கடைசி ஸ்பாட்டிங் த எரர் வரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் லெசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து ஒகாபுலரி பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ ஒகாபுலரி பில்டிங் நான் மென்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே சொன்னேன், இது வந்து தனியாக டிக்ஷனரியிலலாம் படிக்க முடியாது, அப்படி படித்தா மறந்து போயிடும். அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும், அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா டிஸப்பியர் ஆயிரும். ஸோ ஒகாபுலரி பில்டிங்க்குன்னே சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எப்படி மைண்ட் மேப்பிங்கில் வந்து ஒகாபுலரியை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் கொடுப்போம். அடுத்து எங்களுடைய லெசன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தரோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் அட்மாஸ்பியர் நமக்கு வேணும், அதுதான் பேசிக். இப்போ இங்கிலீஷ்லேயே எல்லா லெசன்ஸும் நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கேட்டு பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுனால எல்லா ரைட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். அப்போ எக்ஸாமில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி கூட லாஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழில் வந்து கொஷின் இல்லை. ஸோ ஒருத்தர் யூடியூப்ல வந்து கூட ஒரு கொஷினுக்கு இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தார்,
அதாவது எஜுகேஷன் சைக்காலஜிக்கு இதுக்கு முன்னாடிலாம் அந்த தமிழ்லேயும் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து தமிழில் இல்லை. அப்போ வந்து நம்ம லிட்ரேச்சர் கொஷின் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கொஷின் அடிஷ்னல் கொஷின் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு இங்கிலீஷில் நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், டீப்பராக திங்க் பண்ணி அப்ராப்ரியேட் ஆன்சரை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். கடைசியாக வந்து லெசன்ஸ் ஆன் எரர் கரெக்ஷன்ஸ் ரூல்ஸ், இது எல்லாமே பக்காவாக கொடுக்குறதுல அரௌண்ட் 55 ரூல்ஸ் இருக்குது. அந்த எல்லா ரூலும் வாட் இஸ் தேட், சில ரூல்ஸ் தான் ஃப்ரீ வீடியோ லெசன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது வந்து ஒரு லெசனில் வந்து அப்படி ஃபுல்லும் வரும், ஒரு 1.5 மணி நேரம் போகும் அந்த லெசன். அப்போ அதுக்கு ரிலேட்டட் டெஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இந்த யூனிட்டுக்கு வந்து 100% நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. இப்போது சேலஞ்ச் பண்ணால் கூட சொல்ல முடியும், இந்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 11 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா 8 கொஷின் மினிமம் நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வச்சுருவோம். ஏன்னா ஒகாபுலரிலாம் நம்ம சொல்ல முடியாது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த அந்த இது வந்து நிறைய படித்தா கூட பியாண்ட் தேட் கொஷின் கேட்க முடியும். மற்றபடி எரர் கரெக்ஷனாக இருக்கட்டும், மற்ற கிராமர் ரூல்ஸ் பேஸ் எல்லாமே அப்ளிகேஷன் நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். Dear friends, I hope the video was useful. If you feel that you can join us in this journey, feel free to call us in the given number. ஸோ எல்லாமே வந்து கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான், ஆனால் எந்த கஷ்டமுமே நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் டோன்ட் worry about anything, start the preparation immediately. This time you can make it. All the best, have a nice day.